2009 ரிலீஸ் ஆன ஒரு பேய் படம். அதை இப்ப நீங்க தனியா பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியாது. 15 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமால மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே இதுக்கு நிகர் ஒரு பேய் படத்தை யாரும் எடுக்கலன்னே சொல்லுவேன். பேயவே காட்ட மாட்டாங்க, ஆனா படம் பாத்தீங்கன்னா அள்ளு விட்டுரும். நீங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுல செல்ஃபி எடுக்கிறீங்க, அது ஷேக் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். லிஃப்ட் வேலை செய்யலைன்னா அவ்வளவுதான். தண்ணி குடிக்கும் போது நைட் எந்திரிச்சு போறப்போ டிவி லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். வீட்டுல ஆணி அடிக்கிறோம்னா ஆணி அடிக்கலைன்னா அப்படியே ஒரு பதட்டம் வரும் பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். இந்த படத்தை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது எனக்கு இந்த ஹிடன் டீடைல்ஸ் நிறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த யாவரும் நலம்ங்கிற டைட்டில்லே பாத்தீங்கன்னா 13 இருக்கும். இது கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க இருக்கிற ஃபிளாட்டோட நம்பர் 13B இருக்கும், அவங்க இருக்கிற ஃப்ளோர் 13th ஃப்ளோர்னு இருக்கும், அவங்க டிவியில பார்ப்பாங்களா சீரியல், அது 13வது நம்பர் சேனல்ல இருக்கும். இந்த பிங்கிறதும் அப்படிதான். இவர் ஆணி அடிப்பாரு, ரத்தம் வந்து கீழே டைல்ஸ்ல விழுவும், அது பின்னு வரும். இவங்க வந்து அந்த பிளாஷ்பேக்ல இருந்தவங்களோட ஆல்பம் எடுப்பாங்க, அது வந்து விளையாடுற இடத்துல இருக்கும், அது பின்னு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே